Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புவாராக. எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்குள் இனிய விசுவாசிகளே, தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறவர்களே, உங்களுடைய நினைவுகளை, விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் விரும்புகிறார். இந்த கால வேளையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் அதுதான் சொல்றார். உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நீ விருப்பப்படுறியோ, உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் வரணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ, சகல ஆசீர்வாதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதுதான் விருப்பமாயிருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாம் தெரிஞ்சதுதான். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 912. சரியா? வாசிக்க கேட்கலாமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். பாருங்க, உங்க பேர்ல நினைத்திருக்கிற நினைவை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்றார். எதற்காக? ஒரு நல்ல முடிவை உங்க வாழ்க்கையில கொடுப்பதற்காக. அதாவது ஆரம்பம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா முடிவுனா என் வாழ்க்கை முடியிற நேரத்துல அப்படி இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் முடியும் பொழுது அந்த முடிவு எப்படின்னா ஆசீர்வாதமான முடிவு. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களில சந்தித்தே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை சந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்ம சந்திக்கிற காரியங்கள் எப்படி முடியும் அப்படின்னா ஆசீர்வாதமா முடியும். கலகத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், சண்டையில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், பிரச்சனையா ஒரு மாதிரி ஆரம்பிக்கும், கஷ்டமா ஆரம்பிக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி முடியுது அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதமாக, நமக்கு நன்மை வரும்படி, நமக்கு நன்மை செய்யும்படி, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, நம்ம எங்கேயும் வெட்கப்படுத்தாதபடிக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. பாருங்க, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம்னா, ஐயோ இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி நடந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த இடத்துல ஸ்கூல் கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்குமே, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு முடிவு வந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இப்படி ஒருத்தர் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வேலைக்கு போனோம்னா இந்த வேலையில இருந்து ஆண்டவர் ஆரம்பிப்பார். ஒரு நல்லது நடக்கணும்னா இங்க இருந்தா பிரச்சனைல இருந்தா கொஞ்சம் சிலதெல்லாம் ஆரம்பிக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோம். அந்த யாரு நம்மளை புரிஞ்சுக்கலன்னு சொல்றோமோ அவங்கள கொண்டு தான் நமக்கு பிரச்சனை வரும். அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எதிர்பார்க்கிற முடிவு இப்படி எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல, அதை கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாம் நடக்கு. சரியா? வாசிங்க திருப்பி. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். அப்போ நம்மள நினைச்சிருக்கிறாரா? அப்போ ஆரம்பிக்கிற பிரச்சனை, ஆரம்பிக்கிற போராட்டம், ஆரம்பிக்கிறது எல்லாமே ஐயோ என்னடா இது இப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா அது தீமைக்கல்ல, நன்மைக்கு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அப்போ எதெல்லாம் ஆரம்பிக்கிறீங்களோ, கஷ்டத்தோடு ஆரம்பிக்கிறீங்களோ, வேதனையோடு ரொம்ப என்னடா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களோ, அதெல்லாம் நன்மையில போய் முடியும். சரியா? சோ சகலமும் நன்மைக்கே. நம்புறீங்களா? சொல்லுங்க. சகலமும் நன்மைக்கே, சகலமும் நன்மைக்கே. சரியா? ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகள் போகிற போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும்படி அப்பா, அந்த முடிவு நல்ல முடிவாய் கர்த்தர் நீர் கொண்டு வந்து நிறுத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க.
ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதம் தரணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.